ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலைஞலேஷ். நான் உனக்கு சிந்தல் என்ன பார்க்க போனேன்னா, என் கூட படித்த என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் ஃபிஷ் ஃபார்ம் ஓப்பன் பண்ணியிருக்கான். மதுரையில் எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அலங்காநல்லூர் வந்து சத்திரப்பட்டி போகிற வழியில் வாவிடமருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபார்ம் ஓப்பன் பண்ணியிருக்கான். என்ட்ரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிணறு. எல்லா பக்கத்துமே காம்பவுண்ட் சுவர் எடுத்து நல்லா மெயின்டைன் பண்ணி வாட்டர்லாம் க்ரீனிஷாக உள்ளே வந்து கொய் ஃபிஷ் பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் போட்டு வச்சு அவ்வளோ மெயின்டெயின் பண்ணியிருந்தான். நல்லாவே இருந்துச்சு பார்க்க ஒரு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் என்ட்ரன்ஸ்குள்ள போய்க்கலாம். இந்த ஃபார்மோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னை அக்வா சிட்டி ஃபார்ம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, அ இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, மதுரையில வந்து உள்ள வந்து கடை வச்சிருந்தாங்க. இப்போ வந்து புதுசா ஃபார்மே வந்து ஓப்பன் பண்ணிட்டான். இங்க வந்து மெயினா வந்து ஃப்ளோரான்ஸ் தான் அதிகமா இருக்கும் உங்களுக்கு. என்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போதைக்கு ஸ்டாக் வந்து ஜிபி எவ்வளோ கேட்டாலும் உங்களுக்கு இருக்குது. ஜிபி போன்சாய் தான் வந்து நெறைய பண்ணிகிட்ருக்கான். ஜிபியில் வந்து நெறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேண்டா கலரு, போன்சாய், லாங் பாடி எல்லாமே வச்சுருக்கான். உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இங்கே ஃபுல்லாக வந்து போன்சாய் தான் இருந்துச்சு ஜிபியில். வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எவ்வளோ க்யூட்டா அப்படியே பேரட் மாரி அங்கங்கே குட்டி குட்டியா சொல்லி சுத்திட்டு இருந்துச்சு. பேரட் எப்படி பேர் ஆகி அப்படியே அங்கே ப்ரீட் ஆகிட்டே இருக்குமோ, அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா அப்படியே ப்ரீட் ஆகிட்டு இருந்துச்சு. எல்லா பக்கட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே தான் இருந்துச்சு. டேங்க்கு, செட்டப்பு, வச்சிருக்க மெயின்டனன்ஸஸ் எல்லாமே வந்து செம்ம சூப்பரா இருந்துச்சு. எனக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இருந்துச்சு. அந்த அளவுக்கு நீட்டா வச்சிருந்தான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேண்டா ஆரஞ்சு, ஜிபி அந்த மாரி இது ஃபுல்லாமே ஃபீமேல்ஸ் தான். இங்க மேல இருக்கிற எல்லாமே ஃபீமேலு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லாமே கலர்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் கீழ ஃபுல்லா ஃபிஷஸ் தான். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து GoPro யூஸ் பண்ணுறனால வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வீடியோ எடுத்திருக்கேன்னு சொல்லி என்னால பார்க்கல நானு. இங்க வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். கொஞ்சம் வைடு வச்சிருக்கேன். நார்மல் வச்சிருந்தா எடுத்திருக்கலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கறதுலே பெரிய ஹெட் உள்ள மேல் ஒண்ணு இருந்துச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேயும் ஒரு ஃப்ளோரன் இருக்கு. எவ்வளவுமே பக்கா ஆக்டிவா நல்லாவே இருந்துச்சு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஃப்ரைஸு எல்லாமே இருந்துச்சு. இது ஏதோ ஒரு ஃபிஷ் வச்சிருந்தான். ப்ரீடிங் பேர் தான்னு சொல்லியிருந்தான். அது போக கீழ ஏஞ்சலும் ப்ரீடிங் பேர் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தான். எவ்வளோ ஃபாஸ்ட்டா வந்து அட்டாக் பண்ண வருதுன்னு எக் வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சைடு. ஃபாஸ்ட்டா வந்து அட்டாக் பண்ண வந்துச்சு. அது போக பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு ஃபுல்லா ஃப்ளோரன் ஃப்ரைஸ் தான் இருந்துச்சு. இங்கிட்டு ஃபுல்லா இருந்துச்சு. அப்படியே வந்து பார்த்தோனே மொய் மொய்ன்னு மொச்சிட்டே இருந்துச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்ச் வந்து எக் வச்சிருந்தான் ஃப்ளோரன்ல தான். ஃபுல்லா வந்து எக்கு ஃபுல்லா வந்து நல்லா ஃபெர்டிலிட்டி ஆகி கரு நல்லா இருந்துச்சு. பாதி வந்து அங்க சேர்ந்துருந்துச்சு. இருந்தாலும் குட்டி அங்கங்க முண்டிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லா ஜிபி தான். ஜிபியா தான் ஃபுல்லா ஃபார்ம் ஃபுல்லா வந்து வச்சிருந்தான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. ஜிபி நம்ம ஃப்ரெண்டுட்ட வந்து எவ்வளோ கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரைஸாவும் கிடைக்கும். கொஞ்சம் மீடியம் சைஸ்லயும் உங்களுக்கு எப்படி ஹோல்சேல், ரீட்டெயில் 2மே நம்மட்ட அவைலபிளா இருக்கு. மத்த ஃபிஷ் எதுனாலும் நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவான். நான் அவனோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். எல்லாமே உங்களுக்கு நான் இது பண்றேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது மட்டும் கிடையாது ஃபார்மு. இதுக்கு பின்னாடி வந்து பெரிய ஃபார்மும் இருக்கு. அது வந்து பாதி தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை முடிஞ்சிருக்கு. பாதிய மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். நானு முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். அங்க வந்து பாதி ஃபுல்லா வந்து ஃபிஷ் லோடா இருந்துச்சு. இன்னும் பாதி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை முடியல. அ ஃபிஷ்ஷு என்னென்ன ஃபிஷ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி உங்களுக்கு நல்லா காட்டுறேன். பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அலிகேட்டர் கார்க் இருந்துச்சு. நல்லா இது ஒரு 4, 5 வருஷமா இவன்ட்ட இருக்குன்னு நெனைக்கிறேன். நான் வீட்ல பார்த்தது இது. இன்னும் வச்சு மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கான். இது 2, 3 தடவ வெளில வேற குதிச்சுச்சாம். பாதி உடம்பு காஞ்சு போயும், அதுக்கப்புறம் கொண்டு வந்து போட்டு இது நல்லாவே சர்வைவ் ஆயிட்டு இருந்துச்சு. நான் போன டயத்துல லைவ் ஃபிஷ் போடும்போது சாப்பிடவே இல்ல. அப்புறம் இங்கிட்ட ஏதோ சிக்லெட் வச்சிருந்தான். பார்த்தீங்கன்னாலே தெரியும். சிக்லெட்லாம் ஆக்டிவா போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருந்துச்சு. குடு குடுன்னு ஓடிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேவரைட்டான கப்பீஸ் லவர்ஸ்காண்டியே இங்க வச்சிருந்தான். கொஞ்சம் கலர்ஃபுல்லா எல்லாமே வச்சிருந்து, நல்லா அப்படியே ஜாலியா சுத்திட்டு இருந்துச்சு. இன்னும் வர்றது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் வாட்டர் வீடியோ தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஃபுல்லா சிமெண்ட் டேங்க்ல தான் இருந்துச்சு எல்லா ஃபிஷஸுமே. அதனால வந்து ஃபுல்லா அண்டர் வாட்டர் வீடியோ தான் எடுத்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, கான்வெக்ஸ் சிக்லெட். இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சைடு என்னால வீடியோ எடுக்க முடியல. நான் வந்து ஸ்டிக்கு கொண்டு போகல. நான் வெறும் கேமரா மட்டும் எடுத்துப்பேன். கையில வச்சு தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா, என்னால ஒன் சைடு மட்டும் தான் எல்லாத்தையும் கேப்சர் பண்ண முடிஞ்சுச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, போலார் பேரட் மாரி தான் இதுவும். கான்வெக்ஸ் சிக்லெட் இது ஒயிட் கலர்ல இருக்கும். இதுவும் போலார் பேரட் மாரி குட்டி
வந்து வாயில கவ்விட்டு அது குட்டிய நல்லா பாதுகாத்துட்டே இருக்கும். இது அந்த வெரைட்டிய சேர்ந்தது. இதுலேருந்து இதையும் பேரட்டையும் கிராஸ் பிரீட் பண்ணது வந்தது தான் போலார் பேரட். இதில வந்து பார்த்தீங்கன்னா, கொய் கொய் குட்டிங்க இருந்துச்சு. பார்த்தாலே உங்களுக்கு கொய் இல்ல இது வந்து ப்ளூ மஃப். ப்ளூ மஃபா கொய்யான்னு தெரில. அது அதோட குட்டிங்க அது. ஏன்னா வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து எடிட் பண்ண டைம் இல்லாம இப்ப தான் எடிட் பண்றதுனால வந்து அதில தெரியும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மாலிஸ், இம்போர்ட்டட் மாலிஸ், அப்புறம் மூன் டெயில் இந்த மாரிலாம் அப்படியே வந்து மிக்ஸ் ஆயிருந்துச்சு. எல்லாமே வந்து பார்க்க அவ்வளோ அமேசிங்கா இருந்துச்சு. அண்டர் வாட்டர்ல பார்க்கும்போது. நானே எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு அண்டர் வாட்டர்ல இவ்வளோ கிளியரா இருக்குமான்னு சொல்லிட்டு. நான் வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா வீடியோவும் பண்ணேன். சில சொதப்பல்லாம் பண்ணியிருக்கேன். அடுத்ததுல வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். நெறைய சொதப்பல் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபர்ஸ்ட்டு 2, 3 தடவ வீடியோ எடுக்கும்போது எனக்கு கோஆப்பரேட்டே பண்ணல. அதுக்கப்புறம் வந்து நல்லா கோஆப்பரேட் பண்ணுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எப்படி அழகா இருக்குன்னு பாருங்க. கேமராக்கிட்டலாம் வந்து நல்லா ஃபோக்கஸ் ஜூம் பண்ணி குடுத்துச்சு. ஃபர்ஸ்ட்டு தடவ வைக்கும்போதெல்லாம் கேமராக்கிட்டலாம் அந்த மாரி வரல. அதுக்கப்புறமா வந்து இது பண்ணுச்சு. அது கொய் டேங்க் முடிஞ்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து இது வந்து இதில இருக்க வந்து கொய் ஃப்ரைஸு. அது வந்து பெரிய கொய், இது வந்து கொய் ஃப்ரைஸு. இது செம்ம மாலியோட பயங்கர ஆக்டிவா இருக்கும். அங்கிட்டு, இங்கிட்டு, இங்கிட்டு சல்லு சல்லுன்னு போயிட்டே இருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட்டு தடவ கை விடும்போது கடிச்சிட்டே இருந்துச்சு நம்ம ஃபுட்டு போடுறாங்கன்னு நெனச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் அண்ட் ரைட்டு வேகமா போயிட்டே இருக்கு சல்லு சல்லுன்னு. ஆ அதில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மூவ்மெண்ட் கம்மியானதுக்கப்புறம் எடுத்தேன். ஏன்னா எவ்வளோ கிளியரா இருக்காதுன்னு சொல்லிட்டு, இதில வந்து ஃபுல்லா ஃப்ளோரன் ஃபேஸ். நம்ம ஃப்ரெண்டு வந்து எப்படின்னா, ஃப்ளோரான் வந்து கொஞ்சம் குட்டி ஓரளவுக்கு நல்லா அந்த மாரி 1/2 இன்ச் அந்த மாரி சைஸ் வந்துருச்சுன்னா, டைரக்ட்டா சிமெண்ட் டேங்க்ல எறக்கி விட்டு வளர்ப்பான். ஏன்னா ஃப்ரைஸ் வந்து சீக்கிரமா வளரும். அந்த பாசம் அதெல்லாம் இது பண்ணி கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிட்டு நல்லா வளரும். அதனால வந்து நம்ம ஃப்ரெண்ட் வந்து சிமெண்ட் டேங்க்ல தான் மேக்ஸிமம் அதிகமா போட்டு வளர்க்குறது வந்து சிமெண்ட் டேங்க்ல தான் போட்டு வளர்ப்போம் ஃப்ளோரன் ஃப்ரைஸ. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டேங்க்ல இருந்துச்சு ஃப்ளோரன் ஃப்ரைஸு. இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது டேங்க்கு ஃப்ளோரன் ஃப்ரைஸ்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு ஃப்ளோரன் ஃப்ரைஸ் வந்து அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு இருக்குன்னு பாருங்க. நான் வந்து கொஞ்சம் வீடியோ சொதப்பியிருப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணி இவ்வளோ பெரிய விளாக் எடுக்கிறேன். அதனால கொஞ்சம் சொதப்பியிருக்கேன். இது வந்து சிக்லெட் வெரைட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். ஃபுல் ஒய்டு வச்சிருக்கேன். அதனால வந்து ஃபிஷ் வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணாது. அங்கிட்டு ஒய்டா தான் இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து நான் இது பண்றேன். இப்ப தான் புதுசா யூஸ் பண்ற கேமரா. அதனால எனக்கு கொஞ்சம் எப்படி ஷூட் பண்ணணும் என்னன்னு தெரியல. நான் அடுத்த தடவ பார்க்குறேன். நான் இன்னொரு தடவையும் பார்ட் 2ன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ இன்னும் ஒரு 2 மந்த்ஸ்ல ஃபார்ம் ஃபுல்லா கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் மீதி டேங்க்கு என்னென்ன ஃபிஷ் ஆட் பண்ணி புதுசா என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 3வது டேங்க்கு. ஃப்ளோரன் ஃப்ரைஸ் இதுலயும் வந்து எக்கச்சக்கமா வச்சிருக்கான். எல்லாமே அண்டர் வாட்டர் வீடியோ எடுக்கும்போது ஃபுல்லா வந்து எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இருந்துச்சு. எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாசம், அந்த தண்ணி, வெயில் டெம்பரேச்சரு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கறதுக்காண்டி பார்த்தேன். எல்லாமே செம்ம சூப்பரா இருந்துச்சு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா, மாலிஸ் இருந்துச்சு இதில ஃபுல்லா. பார்த்தீங்கன்னா தெரியும். மாலிஸ் அங்கிட்டு இங்கிட்டு ஒயிட்டு, பிளாக்கு, பாண்டா எல்லாமே அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருந்துச்சுங்க. நம்ம கேமரால இந்த அளவுக்கு கேப்சர் ஆயிருக்கு. அதுவே எனக்கே ஒரு ஆச்சரியம். ஏன்னா ஃபுல் ஒயிட் வச்சிருந்து மீன் எதுவும் தெரிஞ்சிருக்காது. நான் அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நோண்டி நோண்டி கேமராவ பார்த்தேன். அதுக்கப்புறம் இது வந்து 4வது டேங்க்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 4வது டேங்க்ல வந்து ஃப்ரைஸ் இருக்கு. ஃப்ளோரன் ஃப்ரைஸ். நெறைய வச்சிருக்கான் ஃப்ளோரன் ஃப்ரைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்டாக் வந்து நம்ம ஃபார்ம்ல இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட் ஃபார்ம்ல. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து தண்ணி கம்மியா இருந்துச்சு. இதுதான் வந்து போன்சாய். போன்சாய் குட்டிங்க. இது 5வது டேங்க்கு. இதில வந்து போன்சாய் குட்டிங்க நெறைய இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவே ஷேப்பே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு பாருங்க. இது ஃபுல்லா ஃப்ளோரன் ஃப்ரைஸா இருந்துச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிளியரா தெரியும். ஹேண்ட் வைக்கிறேன். அது வந்து ஃபுட்டுன்னு நெனச்சு கடிக்கிறது பார்த்தீங்களா? இந்த கலரேஷன் எல்லாம் அதில வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராவே தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் வேல முடியல. அந்த லெஃப்ட் சைடு அங்க ஒரு டென்ட் மாரி போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? அந்த சைடு மட்டும் தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். இந்த சைடு ஃபுல்லா இன்னும் ஒர்க் முடியல. இப்ப இங்க கீழ கட்டையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்கல்ல, இந்த சைடும் இன்னும் ஒர்க் முடியல. இது ஃபுல்லா ஒர்க் முடிஞ்சா இங்கேயும் தொட்டி, ஃபார்மு, இங்க ஃபிஷ்ஷஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. நான் எல்லாமே காட்டினேன். இந்த தொட்டியில இருக்கிறது எல்லாத்தையும் தான் உங்களுக்கு நான் காட்டுனேன்.
இந்த சென்டரில் இருக்கிறது மட்டும் சென்டரில் லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, முன்னாடி பின்னாடி இருக்குது பாருங்கள். இந்த தொட்டியில் இருக்கிறத காட்டியிருந்தேன். அதே மாதிரி அங்கிட்டு க்ரீன் நெட்டு போட்டிருக்காங்களா, அதை ஃபுல்லாக உங்களுக்கு காட்டியிருந்தேன். இந்த நம்ம எனக்கு பேக் சைடு இருக்கிறதெல்லாம் இன்னும் வந்து ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலை. இங்கே இருக்கிற தொட்டிங்களை மட்டும்தான் நான் உங்ககிட்ட காட்டியிருக்கேன். இன்னும் ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை முடியல. என் கீழே கால்கீழ இருக்கிறதும் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை முடியல. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டை வச்சு ஒரு பெரிய எல்லா மீனையும் பிடிச்சி காட்ட சொல்லி ஒரு பெரிய விளாக் எடுக்கலாம். விளாக் எடுத்து எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஃபார்ம் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். மற்ற ஃபார்மையும் சுற்றி காட்டுறேன். இந்த வீடியோவில் தான் டைம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.